வணக்கம், இது உங்கள் டாப் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இப்போ குரூப் 2க்கு நம்ம மாணவர்களுக்காக நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, சிலபஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இன்ஃபர்மேஷன் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் வந்து இப்போ நம்ம கண்டக்ட் பண்ணாங்க. இதில் யூனிட் 9 அண்ட் எக்கனாமிக்ஸ் இதில் வந்து ஒரு 18 கேள்விகள் இருக்குது. இந்த 18 கேள்விகளையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோமா. ஸோ இதில் முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மனிதவள மேம்பாட்டு குறியீடு என்பதை பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த பொருளாதார அறிஞர் மக்புல் உல் ஹக் என்பவரும் இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா சென் அவர்களும் எந்த ஆண்டு மேம்படுத்தினர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, மனிதவள மேம்பாட்டு குறியீடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற இண்டெக்ஸை 1990 பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த மக்புல் உல் ஹக் அப்படிங்கிற ஒரு நபர் தான் உருவாக்கியிருப்பாரு. அவர் ஒரு பொருளாதார வல்லுநராக வந்து இதை உருவாக்கியிருப்பார். ஆனால் இதுல ஒரு சில குறைபாடுகள் இருந்ததுனால என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அமர்த்தியா சென்னும் சேர்ந்து, அதாவது இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா சென்னும் சேர்ந்து இந்த இதை வந்து மேம்படுத்தியிருப்பாங்க, இந்த அறிக்கையை வந்து மேம்படுத்தியிருப்பாங்க. அதனாலதான் உனக்கு ஸ்கூல் புக்ல என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, HDI டெவலப்டு பை அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பான். அதாவது மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை மேம்படுத்தியவர்கள் அப்படின்னு சொல்லி தான் யாரை கொடுத்திருப்பான் அப்படின்னா, மக்புல் உல் ஹக்கையும் அமர்த்தியா சென்னையும் நமக்கு கொண்டு கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா 1990. ஸோ இதை தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். அப்ப மனிதவள மேம்பாட்டு அறிக்கை இதை வந்து வெளியிடக்கூடிய அமைப்பு யார் அப்படின்னா, UNDP அப்படிங்கிற அமைப்பு. ஸோ இந்த அமைப்பு தான் என்ன பண்றாங்க அப்படின்னா வெளியிடுறாங்க. யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற அமைப்பு தான் வெளியிடுறாங்க. ஸோ இந்த அமைப்பு வந்து 1965 உருவாக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இந்த அமைப்புல 193 நாடுகள் உறுப்பு நாடுகளா இருக்காங்க. கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 193 நாடுகள் இருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க சார் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நியூயார்க்ல இருக்குமா. ஸோ அமெரிக்காவில் உள்ள நியூயார்க்ல இந்த அமைப்பு வந்து UNDP அப்படிங்கிற அமைப்பு வந்து இருக்கு. ஸோ இந்த அமைப்பு வெளியிடக்கூடிய இந்த HDI ரிப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3 பேசிஸ்ல 3 பேராமீட்டர்ல வெளியிடுறாங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வாழ்நாள் ஆயுட்காலம், சரியா. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கல்வி, அப்புறம் GDP பேஸ் பண்ண பர் கேபிட்டா இன்கம், அதாவது தனிநபர் வருமானம், தல வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வெளியிடுறாங்க. ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க அப்படின்னா மனிதவள மேம்பாட்டு அறிக்கை ஒவ்வொரு வருஷமும் வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இந்த ஆண்டுக்கான மனிதவள மேம்பாட்டு அறிக்கை 2025 மே மாசம் 8ஆம் தேதி வெளியிட்டிருக்காங்கம்மா. இந்த வருஷம் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்த மனிதவள மேம்பாட்டு அறிக்கை இந்த வருஷத்தோட ரிப்போர்ட் பேஸ் பண்ணி, அதாவது 2023 24க்கான அறிக்கை தான் இப்போ வந்து 2025 வந்திருக்கும். ஸோ அந்த அறிக்கையில முதல் 3 நாடுகள் யார் யார் சார் இருக்காங்க அப்படின்னா, ஐஸ்லாண்டு அப்படிங்கிற கண்ட்ரியும், ரெண்டாவது வந்து நார்வே அப்படிங்கிற கண்ட்ரியும், ஸோ மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்து அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியும் இருக்காங்கம்மா. மூணாவது வந்து சுவிட்சர்லாந்து அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியும் வந்து இருக்காங்க. ஸோ இதை தாண்டி கடைசி இடத்துல யார் சார் இருக்காங்க அப்படின்னா, சவுத் சூடான் இருந்து இருக்காங்க. 193வது இடத்துல சவுத் சூடான் அப்படிங்கிற கண்ட்ரி வந்து 193வது இடத்துல இருக்காங்க, சரியா. ஸோ இதுல இந்தியாவோட ரேங்க் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 130வது ரேங்க்மா. இந்தியாவோட ரேங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா 130வது ரேங்க்ல 2025 ரிப்போர்ட்ல வந்து இருக்காங்க அப்படிங்கிற பார்க்கணும். இது கரண்ட் அப்டேட்டோட வரக்கூடிய ஒரு கேள்வி. அப்ப 101வது கேள்விக்கான ஆன்சர், மனிதவள மேம்பாட்டு குறியீடு என்பதை பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த பொருளியல் வல்லுநர் மக்புல் உல் ஹக் என்பவரும் இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா சென் என்பவரும் மேம்படுத்தினர் அப்படின்னு சொல்லியிருக்கு. எந்த வருஷம் மேம்படுத்தியிருக்காங்க அப்படின்னா 1990 மேம்படுத்தியிருக்காங்க. அப்போ முதல் கேள்விக்கான ஆன்சர் வந்து பாம்பே, பி. அடுத்த 2வது கேள்விமா. ஸோ இப்போ 2வது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மீண்டும் மஞ்சப்பை இயக்கமா. ஸோ மீண்டும் மஞ்சப்பை இயக்கம்னா என்ன, அதாவது பிளாஸ்டிக் பொருட்களோட பயன்பாடை கம்மி பண்ணி என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்காக மஞ்சப்பையோட புழக்கத்தை அதிகமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்டோட ஒரு முக்கியமான ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னா மீண்டும் மஞ்சப்பை இயக்கம். ஸோ அப்போ அந்த மீண்டும் மஞ்சப்பை இயக்கம் அப்படிங்கிறது ஒன்று வந்து எதுக்காக அப்படின்னா என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் 2021 18ஆம் தேதி இந்த திட்டத்தை வெளியிடுறாங்க. அப்போ இந்த திட்டத்துக்கான ஆன்சர் வந்து பாம்பே, 102க்கு பாம்பே. இப்போ நம்ம மஞ்சப்பை அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம ஒரு இதாக பார்க்குறோம். நம்ம வெளியில மஞ்சப்பை எடுத்துட்டு போகிற மனுஷனையோ இல்லை ஒருத்தரையோ நம்ம வந்து இதாக பார்க்குறோம். ஆனால் அந்த மஞ்சப்பை வந்து என்விரான்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு தருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ பிளாஸ்டிக் பொருட்களோட பயன்பாடை நம்ம குறைச்சாதான், படித்தவங்களா இருந்தாலும் சரி, நம்மளா இருந்தாலும் சரி, நம்ம நாளைக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக வரப்போகிறோம். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற மாதிரி ஆனால் இந்த விஷயங்களை நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணாதான் மக்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுவாங்கம்மா. ஸோ அந்த வகையில் 102வது கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பாம்பே, சரியா.
அடுத்து 103வது கேள்விமா. 103வது கேள்வி சரியா. தமிழக அரசால் அமைக்கப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். ஸோ 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து எது அப்படியே ஆன்சர் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இந்த குழுவின் பரிந்துரைப்படி பிற்படுத்தப்பட்டோருக்கு 31%, அதாவது பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா 31%, 18% பாத்தீங்க அப்படின்னா செட்டில்டு கேஸ்டுக்கும் தாழ்த்தப்பட்டோருக்கும் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து இது பிற்படுத்தப்பட்டோர் நலன் குறித்து ஆராய்ந்திட அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் கருணாநிதி அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. மேற்காணும் கூற்றுகளால் குறிப்பிடக்கூடிய ஆணையம் எது, யார் தலைமையில அமைக்கப்பட்டிருக்கு, இதான் கேள்விமா. ஸோ இப்ப 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல எதெல்லாம் வச்சு இதை ஆன்சரை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இது ஒண்ணு போதும். தமிழக அரசால் அமைக்கப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அது என்ன அப்படின்னா சட்டநாதன் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி அமைப்பாங்க. சரியா, சட்டநாதன் கமிட்டி. ஸோ சட்டநாதன் கமிட்டி வந்து 1969 அமைக்கப்பட்டு 71 அறிக்கை தாக்கல் பண்ணுவாங்கம்மா. 71 அறிக்கை தாக்கல் பண்ணுவாங்க. 71 அறிக்கை தாக்கல் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய அந்த ரிசர்வேஷனை 49 மாத்துவாங்க. சரியா, 1971 சட்டநாதன் கமிட்டி வந்து. ஸோ இதுதான் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். இதுவே 2வது ஆணையம் எப்ப அமைப்பாங்க அப்படின்னா அம்பாசங்கர் ஆணையம்னு ஒன்று அமைப்பாங்கம்மா. 2வது ஆணையம் வந்து அம்பாசங்கர் ஆணையம்னு அமைப்பாங்க. தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட 2வது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் தான் என்ன அப்படின்னா அம்பாசங்கர் ஆணையம். எப்ப சார் அப்படின்னா 82 அமைக்கப்பட்டு 84 அறிக்கை தாக்கல் பண்ணியிருப்பாங்கம்மா. 82 அமைக்கப்பட்டு 84 அறிக்கை தாக்கல் பண்ணியிருப்பாங்க அம்பாசங்கர் ஆணையம் அப்படிங்கிற ஆணையம். அப்ப தமிழ்நாடு அரசு அமைத்த முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒழுங்கா தெரிஞ்சு அப்படின்னாவே சட்டநாதன் கமிட்டி அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷன் டி. அது தவிர பாத்தீங்கன்னா 49% இடஒதுக்கீடு. இதுல பிசிக்கு பாத்தீங்க அப்படின்னா 31, செட்டில்டு கேஸ்ட் இந்த பிரிவை சேர்ந்தவங்களுக்கு 18 அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஸோ அதுவும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு. அது வந்து முதல் கருணாநிதி அவர்களால். ஸோ 69மா 69ல இந்த கமிட்டி அமைச்சிருக்காங்கன்னு சொன்னா 69 பிப்ரவரி மாசம் அண்ணா இறப்பாரு. ஸோ தமிழக முதலமைச்சராக இருந்த அண்ணா அவர்கள் வந்து இறப்பாரு. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நாவலர் நெடுஞ்செழியன் அப்படிங்கிறவர் வந்து தற்காலிக முதலமைச்சராக வந்து இருப்பாங்கம்மா. இதை தாண்டி அதுக்கு அடுத்து வந்து பதவி ஏற்கிறவர் தான் மு கருணாநிதி அவர்கள் 1969 வந்து பதவி ஏற்கிறாங்கன்னு பாக்குறோம். அந்த சமயத்துல உங்களுக்கு நல்லா தெரியும் ராஜமன்னார் கமிட்டி அப்படிங்கிற ஒன்றையும் அமைச்சிருப்பாரு. அதே மாதிரி சட்டநாதன் கமிட்டியும் 69 அமைச்சிருப்பாரு. சரியா, 103வது கேள்விக்கான ஆன்சர் வந்து டி, டெல்லி. சரி, 104வது கேள்வியை பாரு. 104வது கேள்வியை பாரு. கீழ்காணும் குழுக்களை தோற்றுவிக்கப்பட்டதன் அடிப்படையில் கால வரிசைப்படுத்துக அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரியா, சோ கால வரிசைப்படுத்துக அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. கோத்தாரி கல்விக்குழு, புதிய கல்விக் கொள்கை, பல்கலைக்கழக மானிய குழு, தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. முதல்ல இதுக்கான வருஷத்தை பார்ப்போம். கோத்தாரி கல்விக்குழு. ஸோ 1964 இருந்து 66 வரைக்கும் 64 அமைச்சு 66 அறிக்கை தாக்கல் பண்ண ஒரு கமிட்டி தான் என்னன்னா கோத்தாரி கல்விக்குழு. ஸோ கோத்தாரி கல்விக்குழுவோட தலைவர் யார் அப்படின்னா DS கோட்டாரி அப்படிங்கிறவர் தான் தலைவர்மா. DS கோட்டாரி அப்படிங்கிறவர் தான் தலைவர். ஸோ இது தெரிஞ்சதான் 64 இருந்து 66 இவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 10+2+3 அப்படிங்கிற கல்வி முறையை ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டியா இருப்பாங்க. 10+2+3 அப்படிங்கிற ஒரு கல்வி முறையை ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டியா இருக்காங்க. அடுத்து நியூ எஜுகேஷன் பாலிசி, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இந்த விஷயங்களை பாரு. நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கறத முதல்ல எப்ப விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து 68 முதல்ல விட்டு அதை அப்டேட் பண்ணி 1986 நியூ எஜுகேஷன் பாலிசி விட்டுருப்பாங்கம்மா. 86 நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறத விட்டுருப்பாங்க. ஸோ அந்த வகையில நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறத பாக்குறோம். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறத நாம பாக்குறோம். சரியா, ஸோ இந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா சரி. அடுத்து வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷன் பத்தி பாக்குறோம். 1948. சரியா, அந்த வகையில முதல் கமிட்டி என்ன அப்படின்னா 3. முதல் கமிட்டி என்ன அப்படின்னா 3. அடுத்து கோத்தாரி கமிஷன். சரியா, அது வந்து 1. இதுல வந்து அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா இதுல 2 4 இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா இந்த கல்வி கொள்கையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஷன்ஸ்ல பாத்துக்கோங்க. இந்த ஆப்ஷன்ஸ்ல அந்த ஆப்ஷன் இல்ல. ஸோ எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி முதல்ல விட்டது 68 தான். சரியா, அதுக்கப்புறம் தான் நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறத விடுவாங்க. சரியா, 86 வந்து விட்டுருப்பாங்கம்மா. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஸோ அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத சி அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஆனால் சி வராது. இது எப்படி வந்துடும் அப்படின்னா 3 1 4 2 அப்படிங்கிற ஆப்ஷன்ல தான் வரும். சியை மாத்திக்கோங்க. 3 1 4 2 அப்படிங்கிற ஆப்ஷன்ல தான் 104 வந்து வரும். அடுத்து வந்து 105வது கேள்வி. 105வது கேள்வி. சரியா, தமிழ்நாடு தனது முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை 2003ஆம் ஆண்டு வெளியிட்டது. சரியான ஒண்ணு.
2003 தான் முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை வெளியிட்டிருப்பாங்க. தமிழ்நாடு அரசு தனது முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை வெளியிட்ட போது முதலமைச்சராக இருந்தவர் செல்வி ஜெயலலிதா அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்குமா. 1996 இருந்து 2001 வரைக்கும் கருணாநிதி அவர்கள் தான் முதலமைச்சராக இருப்பார். சரியா? இதுவே 2001 இருந்து 2006 வரைக்கும் யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து இருப்பாங்க. ஸோ அப்ப இந்த 2003 தான் இருக்கு பாக்குறோம். அந்த வகையில செல்வி ஜெயலலிதா அப்படிங்கிறது சரியான ஒன்னாதான் இருக்கும். அந்த வகையில 1, 2 சரி. ஸோ ஆப்ஷன் வந்து ஏ கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் வந்து ஏ அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். 5வது கேள்வி. அடுத்து 6வது கேள்விமா. பின்வரும் கூற்றுகளை கவனி. பின்வரும் கூற்றுகளை கவனி. சரியா? இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். வாழ்க்கை தர குறியீட்டு அறிக்கை அளவு 1 இருந்து 100 வரையிலான எண்களுக்குள் இருக்கும். கரெக்ட் தான். வாழ்க்கை தர குறியீட்டு அறிக்கை அப்படிங்கிறது எதுக்குள்ள மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா 1 இருந்து 100க்குள்ள மட்டும்தான் இருக்கும். 100 என்பது மேல் எல்லையிலான குறியீட்டை ஸ்வீடன் அப்படிங்கிற நாடு 1973 அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 73 அப்படிங்கிறது 93 அப்படிங்கிறது தப்புமா. 1963 என்ன பண்ணிடும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது அடைஞ்சிரும். 1 என்ற கீழான நிலையை கயனா பசுவா 2000 அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இதுவும் தப்பு தான். சரியா? அப்ப 3, 2, 3 அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து தவறா இருக்கு. அடுத்து பாருமா, செயல்திறன் குறியீட்டை உருவாக்கியவர் கிறிஸ் மோரிஸ் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. இதுவும் தப்பு. கிறிஸ் மோரிஸ் வந்து PQLA இண்டெக்ஸை உருவாக்குனவர் தான். ஸோ அப்ப அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா முதல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் சரியா இருக்கு. மற்ற எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் தப்பா இருக்குமா. ஆன்சர் வந்து பாம்பே. ஆன்சர் வந்து பாம்பே. அடுத்து 107வது கேள்வி. சரியா? ஒரு திட்டம் பொறுத்துக்க கேள்வி. அதுல திட்டம் அது யாருடைய முதலமைச்சர் அப்படிங்கிறத பொறுத்து சொல்லியிருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஆஃப் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி. தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியை முதல்ல உருவாக்குனவங்க யாரு அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி 2002, 2004 உருவாயிருக்கும். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாரு, 3வது இடத்துல இருக்கு. அப்போ 3 ஜெயலலிதா அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கும். அப்போ 3. அடுத்து கல்வி தொலைக்காட்சிமா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில உருவாக்கப்பட்டிருக்கும். அப்ப டைரக்டாவே அது பொருந்திருக்கு. இல்லம் தேடி கல்வி திட்டம் இது உனக்கு தெரிஞ்சதுதான். தற்போதைய முதலமைச்சர் வந்து உருவாக்கியிருக்காரு. 3, 2, 1. சரியா? கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாட்டம் 2006 இருந்து கல்வி வளர்ச்சி நாள கலைஞர் அவர்கள் வந்து கொண்டாடிட்டு இருப்பாரு. அப்ப வந்து கலைஞர் அவர்கள் 5. சரியா? தஞ்சை பல்கலைக்கழகம் 1981. அப்ப முதலமைச்சராக இருந்தவர் வந்து எம்ஜிஆர். அப்ப 4. அப்ப 3, 2, 1, 5, 4. ஆன்சர் என்ன அப்படின்னா பாம்பே. ஆப்ஷன் வந்து பாம்பே. 107வது கேள்விக்கு வந்து பாம்பே அப்படிங்கிறது ஆன்சர். சரியா? 3, 2, 1, 5, 4. அடுத்து ஒரு எக்கனாமிக்ஸ் கேள்விமா. ஸோ எக்கனாமிக்ஸும் அட்மினிஸ்ட்ரேஷனும் பார்க்கும்போது அதில் ஃபர்ஸ்ட் வந்து எக்கனாமிக்ஸ் சம்பந்தமான கேள்விகள் பார்க்குறோம். கூற்று ரெப்போ விகிதம் என்பது மீள் ரெப்போ விகிதத்தை விட குறைவாக இருக்கும். அதாவது ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து ரெப்போ விகிதம் என்பது எப்பொழுதும் மீள் ரெப்போ விகிதத்தை விட குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத கூற்று சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல ரெப்போ விகிதம்னா என்ன? வணிக வங்கிகள் இருக்காங்களே, அந்த வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி அதாவது ரிசர்வ் வங்கி வந்து ஒரு கடன் தரும். சரியா? RBI வந்து ஒரு கடன் தருவாங்க, பேங்க்குக்கு கடன் தருவாங்க. அப்படி லோன் கொடுக்கும் போது, பேங்க்ஸுக்கு லோன் கொடுக்கும் போது அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா ரெப்போ விகிதம். சரியா? இது மாதிரி பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வணிக வங்கிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களும் RBIக்கு கடன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கடன் வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கறத சொல்லுவாங்க. ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கறத சொல்லுவாங்க. சரியா? RBI தரத்துக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டா அது வந்து ரெப்போ விகிதம். இதுவே வணிக வங்கிகள் வந்து RBI தரதுக்கு இது போட்டாங்க அப்படின்னா, விகிதம் போட்டாங்க அப்படின்னா அது வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கறத பார்ப்போம். இது எப்பவுமே இந்த கூற்று வந்து என்ன இருக்கு அப்படின்னா, ரெப்போ விகிதம் அப்படிங்கிறது மீள் ரெப்போ விகிதத்தை விட அதிகமாக தாமா இருக்கும், குறைவா இருக்காது, அதிகமாக அப்படிங்கிறது ஆன்சர் கரெக்டா இருக்கும். ஸோ அப்ப கூற்று வந்து தப்பு. அப்ப காரணம் பணத்தின் அளிப்பை கட்டுப்படுத்த இந்திய ரிசர்வ் வங்கியால் மேற்கொள்ளப்படும் கருவியாக ரெப்போ விகிதமும் மீள் ரெப்போ விகிதமும் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரெப்போ அண்ட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இஸ் டூல் யூஸ்டு பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டு கண்ட்ரோல் த சப்ளை ஆஃப் மணி. ஸோ அதை வந்து பணத்தை வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா இதை வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்ப இது வந்து கூற்று அப்படிங்கிறது தப்பா இருக்கு, காரணம் சரிமா. அப்ப ஆப்ஷன் வந்து டெல்லி. 8வது கேள்விக்கான ஆன்சர் வந்து டெல்லி. சரியா? அடுத்து 9மா, ஒரு
கூட்டுற காரணம், அதை வச்சு நம்ம கூட்டுற வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? 2011-12 துவங்கப்பட்ட மருத்துவ அறுவை சிகிச்சை வழங்கி அனைவருக்கும் உலகளாவிய உடல் நலம் வழங்குகிறது. ஸோ அது என்ன திட்டம்னு பார்க்கணும். ஆண்டு வருமானம் 72,000க்கும் குறைவாக இருந்தால் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் பயன்பெறும் வகையில் ஏற்படுத்தப்பட்டது. கீழ்காணுங்களால் குறிப்பிடப்படுகிற திட்டம் இது. உயிர்காக்கும் உயர் சிகிச்சைக்கான காப்பீடு திட்டம், முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டம், வருமுன் காப்போம் திட்டம், மக்கள் மறுவாழ்வு திட்டம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இங்கேயே நமக்கு இருக்க அரசு தனியார் மருத்துவமனைகள்ல பயன்பெறும் வகையில ஏற்படுத்தப்பட்டது. அப்ப இது என்ன அப்படின்னா முதலமைச்சரோட விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம். சரியா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2009 கலைஞர் காப்பீட்டு திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு வராங்கம்மா. இதுதான் வந்து மருத்துவ காப்பீடு திட்டத்தோட அடிப்படையா. இந்தியாவிலேயே மருத்துவ காப்பீடு திட்டத்தை செயல்படுத்தின முதல் மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு தான். கலைஞர் காப்பீடு திட்டத்தை 2009 கொண்டு வராங்க. ஸோ இந்த திட்டம் அடிப்படையில 2011 என்னவா மாத்துறாங்க அப்படின்னா முதலமைச்சரோட விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம்னு மாத்துவாங்க. அப்ப இந்த திட்டத்துக்கான ஆன்சர் 9க்கு ஆன்சர் வந்து பாம்பே. 109க்கு ஆன்சர் வந்து பாம்பே அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்துமா 10வது கேள்விமா. 10வது கேள்வி சரியா? மாவட்டங்களோட லிஸ்ட்மா. 10வது கேள்வியில மாவட்டங்களோட லிஸ்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. 38 எது வந்து இன்கரெக்ட் பேர், தவறான ஒரு பேர் எது அப்படிங்க கேட்டிருக்காங்க. 38 மயிலாடுதுறை, 37 செங்கல்பட்டு, 36 ராணிப்பேட், 35 வந்து கள்ளக்குறிச்சி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுல எது தப்பு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ முதல் விஷயம் வந்து பார்த்துக்க, 2018 தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டை பிரிக்கிறாங்க. பின்னாடி வந்து மயிலாடுதுறையை நமக்கு வந்து பிரிப்பாங்க. அந்த வகையில ஸோ என்னென்ன மாவட்டங்கள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி 32 மாவட்டங்கள் தான் இருந்துச்சு. இப்போ அதை வந்து என்னவா மாத்துறாங்க அப்படின்னா 33 மாவட்டங்களா மாத்துறாங்க. ஸோ அதில் 33வது மாவட்டமா திருநெல்வேலியில இருந்து தென்காசியை பிரிக்கிறாங்கம்மா. 33வது மாவட்டமா என்ன பிரிக்கிறாங்க அப்படின்னா தென்காசி மாவட்டத்தை நமக்கு வந்து பிரிக்கிறாங்க. 33. 34 வந்து பாத்தீங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சியை பிரிக்கிறாங்கம்மா. விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து கள்ளக்குறிச்சியை பிரிக்கிறாங்க. சோ இதுவே 35, 36வது மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா வேலூர் மாவட்டத்தை 3ஆ பிரிச்சு திருப்பத்தூர் 1, ராணிப்பேட்டை 1, திருப்பத்தூர் 1, ராணிப்பேட்டை 1. சரியா? என்ன மாவட்டங்களை பிரிக்கிறாங்க 35. சரியா? 37வது மாவட்டமா செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டத்தை பிரிச்சு செங்கல்பட்டு அப்படிங்கிற மாவட்டத்தை நமக்கு வந்து உருவாக்குறாங்க. 38 உனக்கு தெரியும் மயிலாடுதுறை மாவட்டம். இப்ப நமக்கு தேவை என்ன அப்படின்னா இதுல எது தப்பு. 38 மயிலாடுதுறை மாவட்டம், 37 செங்கல்பட்டு இருக்கு, 36 ராணிப்பேட் இருக்கு, 35 கள்ளக்குறிச்சின்னு கொடுத்துருக்காங்க. கள்ளக்குறிச்சி வந்து 34வது மாவட்டம் தான். அப்ப இது என்ன அப்படின்னா கள்ளக்குறிச்சி வராது, வேலூர் மாவட்டத்துல இருந்து பிரிஞ்ச திருப்பத்தூர் மாவட்டம் தான் வரும். ஓகேவா? அப்ப 35வது டிஸ்ட்ரிக்ட் வந்து இதுதான். அப்ப ஆன்சர் வந்து இது தப்பா இருக்குது, இன்கரெக்ட் பேரா இருக்குது டெல்லி 110க்கு. அடுத்து 111வது கேள்விமா. மகளிர் சுய உதவி குழுக்களின் வங்கி கணக்குகள் உள்ளிட்ட அனைத்து செயல்பாடுகள் குறித்த விவரங்களை மின்னணுமயமாக்கி பராமரிப்பதற்கு வசதியாக தொடங்கப்பட்ட திட்டம் எது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் தான் இ சக்தி அப்படிங்கிற திட்டமா. இ சக்தி அப்படிங்கிற திட்டம். சரியா? இதுதான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மகளிர் சுய உதவி குழுக்களோட வங்கி கணக்குகள் வந்து அனைத்து செயல்பாடுகளையும் மின்னணு முறையில கண்காணிக்கிறதுக்கான ஒரு திட்டமா. ஸோ இதுல வந்து இ பாஸ் உனக்கு தெரியும். இப்பெல்லாம் இ பாஸ் என்னன்னா கொரோனா சமயத்துல அதிகமா இருந்துச்சு. இப்ப நீலகிரி கொடைக்கானலுக்கு கூட இ பாஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈசரம்னா அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு இணையதளம் தான் ஈசரம். அப்ப இ சக்தி அப்படிங்கிறது மகளிர் சுய உதவி குழுக்களுக்காக. அப்ப 111க்கு ஆன்சர் வந்து ஏ. 111க்கு ஆன்சர் வந்து ஏ அப்படிங்கிற ஆன்சர் வந்து பாக்குறோமா. அடுத்து 12வது கேள்விமா. ஸ்மார்ட் சர் இரட்டை நஞ்சாக்கள் என்ற எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அதாவது டபுள் பாய்சனிங் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து எதை சொல்றாரு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பாரு. கிராமங்களில் தொழில் அழிவையும் நகரங்களில் தொழில் வளர்ச்சியையும் குறிப்பது. பி, கிராம மற்றும் நகரங்களின் கல்வி ஏற்றத்தாழ்வை குறிப்பது. கிராம மற்றும் நகர பொருளாதார வேலைவாய்ப்பினை வேறுபாட்டினை குறிப்பது. ஒருபுறம் கிராமங்களில் காலியாகவும் மறுபுறம் நகரங்களில் நெரிசலாகவும் உள்ளது. ஸோ இந்த விஷயத்தை தான் டபுள் பாய்சனிங் அப்படிங்கிறத சொல்றாரு. அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்க, கிராமங்கள்ல ஒரு புறம் வந்து காலியா போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, இது வந்து நகரங்களுக்கு அதிகமான நெருக்கடியை ஏற்படுத்தும். இதை தான் வந்து யார் கான்செப்டா சொல்றாங்க அப்படின்னா சுமாச்சர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சொல்றாரு. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டபுள் பாய்சனிங் அப்படிங்கிற ஒரு விஷயமா எக்கனாமிக்ஸ்ல வந்து நமக்கு வந்து சொல்றாரு அப்படிங்கிறத பாக்குறோமா.
ஸோ இதுவும் முக்கியமான ஒன்று. 112க்கு ஆன்சர் வந்து டெல்லி. 112க்கு ஆன்சர் வந்து டெல்லி. அடுத்து 113. ஆக்சுவலாக இது வந்து நமக்கு தெரியும், இந்த கேள்வி வந்து குரூப் 4 கேள்வியிலேயே இருந்த கேள்வி தான். ஸோ இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். பாம்பே திட்டம், காந்திய திட்டம், சர்வோதயா திட்டம், விஸ்வேஸ்வரையா திட்டம், மக்கள் திட்டம், இதெல்லாம் வந்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காந்திய திட்டம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்கம்மா. காந்திய திட்டம் இது வந்து எந்த வருஷம் அப்படின்னா 1944. காந்திய திட்டம் என்ன வருஷம் அப்படின்னா 1944. SN அகர்வால் அப்படிங்கிறவர் வந்து இந்த திட்டத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. சரியா, 44. சரியா. அடுத்து சர்வோதயா திட்டம். சர்வோதயா திட்டம் வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன், JP நாராயணன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1950மா. சர்வோதயா திட்டம் 1950. ஓகேவா. அடுத்து விஸ்வேஸ்வரையா திட்டம். சரியா, விஸ்வேஸ்வரையா திட்டம் வந்து 1934. விஸ்வேஸ்வரையா திட்டம் வந்து 1934. மக்கள் திட்டம்மா. மக்கள் திட்டம் பீப்புள் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு MN ராய் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாரு. 45 இது மக்கள் திட்டம் வந்து 45. சரியா, மக்கள் திட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 45. அடுத்து பாம்பே திட்டம் வந்து 40. 1940. ஸோ அப்படியே ஆர்டரா பாத்துக்க, காலவரிசைப்படுத்தி சொல்லியிருக்காங்களா. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன வரும், 34 வரும். விஸ்வேஸ்வரையா திட்டம் வரும் 3. அடுத்து வந்து என்ன வரும்னு பாரு, 34க்கு அப்புறம் 40 வருமா, பாம்பே திட்டம் 5. அடுத்து 44 1. அடுத்து 45 4. அடுத்து சர்வோதயா திட்டம் வந்து 2. சரியா, ஆப்ஷன் எங்க இருக்கு, பாம்பேல இருக்கு. அப்ப 113க்கு என்ன ஆன்சர் அப்படின்னா பாம்பே. 113க்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பாம்பே அப்படிங்கிறது ஆன்சர் வரும். அடுத்து 114வது கேள்விமா. மேட்ச் தி ஃபாலோயிங். ஃபினான்ஸ் கமிஷன் பத்திமா. ஸோ எப்பவுமே ஃபினான்ஸ் கமிஷனை பத்தி ஒரு கேள்வி கட்டாயமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில முதலாவது நிதிக்குழு, 2வது நிதிக்குழு, 3வது நிதிக்குழு, 4வது ஃபினான்ஸ் கமிஷன், 5வது ஃபினான்ஸ் கமிஷனோட ஹெட் யாரு அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ நமக்கு எல்லாமே தெரியும். முதல் ஃபினான்ஸ் கமிஷனோட ஹெட் யார் அப்படின்னா KC நியோகி அப்படிங்கிறவர். 3. KC நியோகி அப்படிங்கிறவர் வந்து முதல் ஃபினான்ஸ் கமிஷனோட ஹெட்டா இருப்பார். 2வது ஃபினான்ஸ் கமிஷனோட ஹெட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சந்தானம்மா, K சந்தானம் அவர்கள் வந்து 2வது ஃபினான்ஸ் கமிஷனோட ஹெட்டா இருப்பாரு. 3வது ஃபினான்ஸ் கமிஷன் பாத்தீங்கன்னா AK சந்த், அது வந்து 2. 4வது ஃபினான்ஸ் கமிஷனுக்கு பாத்தீங்க அப்படின்னா PV ராஜமன்னார் கமிட்டி 1. அப்ப மிச்சம் இருக்க 5வது ஃபினான்ஸ் குழு வந்து மாவீரர் தியாகி அப்படிங்கிறவர் வந்து இருப்பார். சரி, இந்த ஃபினான்ஸ் கமிஷன் பத்தி நமக்கு வந்து கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கானா, அப்படியே பாரு. இது வந்து நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கதான், அப்படியே பாரு. இதுல முதல் ஃபினான்ஸ் கமிஷன் 1951 ஏற்படுத்தி வைப்பாங்க, KC நியோகி. சரியா, 52ல இருந்து 57 வரைக்கும். அதே மாதிரி செகண்ட் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து 56, K சந்தானம். தேர்ட் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து சந்த், AK சந்த். சரியா, ஃபோர்த் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து PV ராஜமன்னார். 5th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து மாவீரர் தியாகி அப்படிங்கிறவர் வந்து மகாவீர் தியாகி. அடுத்து வந்து 6th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பிரம்மானந்தா ரெட்டி அப்படிங்கிறவர், KB ரெட்டி அப்படிங்கிறவர். அடுத்து வந்து 7th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து JM சீலட் அப்படிங்கிறவர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 8th வந்து YB சவான் அப்படிங்கிறவர். அடுத்து வந்து 9th வந்து NKP சால்வே அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இருக்காரு. அடுத்து 10th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து KC பண்ட் அப்படிங்கிறவர் வந்துமா. ஸோ 10வது நிதிக்குழுவோட தலைவர் சரியா, KC பண்ட். அதே மாதிரி 11th பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா AM குஸ்ரு. 12th பாத்தீங்கன்னா C ரங்கராஜன் கமிட்டி வரும். 13th பாத்தீங்கன்னா விஜய் AL கேல்கர் அப்படிங்கிற ஒருத்தர் வருவாரு. அடுத்து YV ரெட்டி. அடுத்து NK சிங் 5th ஃபினான்ஸ் கமிஷன். நமக்கு தெரியும் 16வது ஃபினான்ஸ் கமிஷன் வந்து யாருன்னு தெரியும், அரவிந்த் பணக்காரியா. 16வது ஃபினான்ஸ் கமிஷன் வந்து அரவிந்த் பணக்காரியா அப்படிங்கிறவர் வந்து இருப்பார். ஸோ அப்போ இந்த கேள்வி வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். இதை கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது வந்து கண்டிப்பா வந்து எல்லா எக்ஸாமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா நமக்கு வந்து இருக்குமா. ஸோ இது வந்து ஃபினான்ஸ் கமிஷன் பத்தி பார்த்தோம். அடுத்து 115வது கேள்விமா. 115வது கேள்வி, அரேஞ்சிட கிரானிக்கல் ஆர்டர், அதாவது பின்வருவனவற்றை காலவரிசைப்படுத்துக. குழுக்கள் இருக்கு, கஸ்தூரி ரங்கன் குழு, எஸ்பால் குழு, அருண் கியூஸ் குழு, லக்ஷ்மண சுவாமி குழு அப்படிங்கிறது வந்து இருக்குமா. ஸோ இந்த குழுக்களை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். ஸோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கஸ்தூரி ரங்கன் கமிட்டி. கஸ்தூரி ரங்கன் கமிட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2017 அமைச்சு 2019 புதிய கல்விக் கொள்கைக்காக நம்ம கொண்டு வரக்கூடிய ஒண்ணு. 2020ல 19 அமைச்சு 17 அமைச்சு இருந்தாலும் 19 அறிக்கை தாக்கல் பண்ணியிருப்பாங்க. 2020ல இந்த குழுவோட அறிக்கை அடிப்படையில் தான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியே வரும். சரியா, லக்ஷ்மணசாமி முதலியார் குழு 1953. லக்ஷ்மணசாமி முதலியார் குழு வந்து 53 அப்படிங்கிறத பாக்குறோம். சரியா, அடுத்து அருண் கோஷ் கமிட்டி
அருண் கோஷ் கமிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் லிட்ரஸி ரேட் கமிட்டிக்காக 1994 அமைச்சிருப்பாங்க. அருண் கோஷ் 94. அப்புறம் எஸ்பால் கமிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்பால் கமிட்டி வந்து 2009 இந்த சமயங்கள்ல அமைச்சிருப்பாங்க. உயர்கல்விக்காக 2009 சமயங்கள்ல அமைச்சிருப்பாங்க எஸ்பால் குழு. சரியா? அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல அடிப்படையில 3 4 3 2 1 இதுதான் வந்து இதோட ஆன்சர் அப்படிங்கிறத பாக்குறோமா. சரியா? இது வந்து 115. ஸோ அடுத்து வந்து 116மா, மக்கள் தொகையை பத்தின ஒரு கேள்வி இருக்கு, பொறுத்துக்கு கேள்வி. 1921, 51, 61, 2011. ஸோ இது வந்து ஆன்சர் வந்து என்னன்னு பார்க்கணும். 1921 அடிப்படையில் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மக்கள் தொகை பெரும் பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெரும் பிளவு எங்க இருக்கு அப்படின்னா கிரேட் டிவைட் எங்க இருக்கு அப்படின்னா 3ல இருக்கு. அப்ப 3. சரியா? கிரேட் டிவைட் வந்து 3. சரியா? அடுத்து 1951 சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்மால் டிவைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 2 சேமா தான் இருக்கு. அடுத்து 61 பாத்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து அப்ப 1மா. அப்ப கடைசியா மக்கள் தொகை மாறுதல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4. அப்ப 3 2 1 4 வந்து எங்க இருக்கு அப்படின்னா பாம்பேல இருக்கு. அப்ப 116க்கு பாம்பே. அடுத்து 117மா. ஸோ காலர்ஸ் இதை வச்சு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ சிவப்பு கழுத்துப்பட்டை, நீல கழுத்துப்பட்டை, வெள்ளை கழுத்துப்பட்டை, தங்கம், அதே மாதிரி வெளி சிவப்பு பிங்க் கலர், இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்து இது யாருக்கு செக்டாருக்கு வராங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா சிவப்பு கழுத்துப்பட்டை அப்படிங்கிறது வந்து முதல்நிலை தொழிலுக்கு வரக்கூடியது. சிவப்பு கழுத்துப்பட்டை வந்து முதல்நிலை தொழிலுக்கு வரக்கூடியது. அப்ப 3 முதல்நிலை தொழிலுக்கு வரக்கூடியது 3. ஸோ ஆப்ஷன்ல 3 வர மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கு. அப்ப பியும் சியும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம், பியும் டியும் கிடையாது அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து பாருமா நீல கழுத்துப்பட்டை அப்படிங்கிற ஆப்ஷன்மா. நீல கழுத்துப்பட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் நிலை தொழிலுக்கு வருமா. அப்ப 3 2 2 ஆப்ஷன் வர பேசின்னு நம்ம முடிவு பண்ணிடலாம். சரியா? அடுத்து வெள்ளை கழுத்துப்பட்டை, வெள்ளை கழுத்துப்பட்டை அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 4ஆம் நிலை தொழிலுக்கு வரும். சரியா? 4ஆம் நிலை தொழிலுக்கு வரும். இதுவே வந்து தங்கம் கழுத்துப்பட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் நிலை தொழில். வெளிர் சிவப்பு பட்டை அப்படிங்கிறது வந்து எங்க வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெளிர் சிவப்பு பட்டை வந்து 3ஆம் நிலை தொழிலுக்கு வருமா, வெளிர் சிவப்பு பட்டை. அப்ப என்ன வரும் அப்படிங்கிறத பாரு. வெள்ளை கழுத்துப்பட்டை 1 3 2 1, தங்கம் வந்து 5ஆம் நிலை தொழிலுக்கு. அப்ப 3 2 1 5 4மா. சரியா? அப்ப ஆப்ஷன்ல என்ன இருக்கு, சில தான் இருக்கு. சரியா? 117க்கு சி. அடுத்து 118வது கேள்வி கடைசி கேள்விமா. சரியா? 118வது கேள்வி கடைசி கேள்வி. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா திறனார் சமூகத்திற்காக இதர பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பினர் அந்தஸ்து வழங்கப்படும் என்று சமீபத்தில் எந்த மாநிலம் அறிவித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓபிசியில அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த சமீபத்திய மாநிலம் வந்து அஸ்ஸாம்மா. இதுதான் ஆன்சர். ஸோ இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வியில இருந்து நமக்கு கேட்டிருக்காங்க, அஸ்ஸாம். ஸோ எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் நமக்கு நல்லா தெரிஞ்சுக்க, 2008 ஏப்ரல் 15 நமக்கு வந்து என்ன அமைக்கிறாங்க அப்படின்னா திருநங்கை நலவாரியத்தை தமிழ்நாடு அமைக்கிறாங்க. இந்தியாவிலேயே திருநங்கை நலவாரியத்தை அமைச்ச முதல் மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு தான். கிட்டத்தட்ட ஒரு 11 மாநிலங்களுக்கு மேல 12 மாநிலங்கள்கிட்ட திருநங்கை நலவாரியம் அமைக்கப்பட்டிருக்கு. அதுல முதல் அமைச்ச மாநிலம் வந்து தமிழ்நாடு. தமிழ்நாடு திருநங்கைகளுக்கான தினம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஏப்ரல் 15 நம்ம சொல்லலாமா. ஸோ அப்ப 118வது கேள்விக்கு ஆன்சர் வந்து அஸ்ஸாம். ஓகேவா? அப்ப இது வரைக்கும் நம்ம பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து ஒரு 18 கேள்வி கேட்டிருந்தாங்க இந்த சிலபஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டெஸ்ட்ல. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோலாம் நம்ம சந்திக்கலாமா. நன்றி, வணக்கம்.